ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா மதர்ஸ் டே. ஸோ மதர்ஸ் டே ஸ்பெஷலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த சர்ப்ரைஸும் நான் எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணதில்லை. இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது. அம்மாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மாக்கே தெரியாமல் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த பலூன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பிச்சு வந்துச்சு. ஸோ அதனால நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போக போகிறோம். அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா கால் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகலாம், ரெடி ஆகுமா அப்படின்னு தான் சொன்னேன். அம்மா சரி எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சர்ப்ரைஸாக ஏதோ ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா அம்மாக்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா சொன்னேன். சரி நான் வந்துட்டு ரெடியாக இருக்கேன், நீ வாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருந்தால். பாப்பா சின்ன பாப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருந்தால். 2 பேர் தான் இருந்தாங்க. அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா காணோம். ஸோ உள்ளே இருந்தாங்க. அம்மா ட்ரெஸ் மாற்றிட்டு சரி அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டு எனக்கு விஷ் பண்ணா. சரி மதர்ஸ் டே அம்மா வந்துட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்ணை மூடி உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டே இந்த பலூன்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிஃப்டெல்லாம் அங்கே முன்னாடி வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்து கொடுமா அப்படின்னு சொன்னேன். பாப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா லேட் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னென்னு வந்து அப்படியே பாருங்கள். நீ கூட வா, நீயே வா. கொடுங்க 2 பேரும். இந்தா நீ ஒன்று, நீ ஒன்று. நீங்க தான் கொடுக்கணும். இதுக்கிட்ட போய் கொடுத்துட்டு கொடு ஆயா கொடு. நீங்க தான் கொடுக்கணும். சர்ப்ரைஸ் ஆயாளுக்கு கொடுத்துட்டுடா அவன் பசங்க. ஓபன் பண்ணு. கேக்கா என்னாச்சு? ஒரு சைடு வருது செட்டு சட்னி பண்ணிட்டுக்கிறாளுங்க கூட ஒன்றும் இல்லை. இரு யாரோ அண்ணாத்துக்கு இதெல்லாம் வெட்டு வா. ஓபன் பண்ண ஆயா ஓபன் பண்ணிட்டோம். எப்பா பண்ணீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. எப்படி பண்ணீங்க? எது கலர்? நல்லா இருக்கு. வா அப்பம் பாத்தா கூட்னாது அவரியா வரல. எது கலறீங்க? இந்தா எல்லாம் உமாக தான் பண்ணா. கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியாது. அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. சாரீ கொடுத்தப்போ கூட அவங்க வந்துட்டு எமோஷ்னலாக இந்த ஃபோட்டோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மா தான் அப்பா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது
ஃபோட்டோவே எடுக்கவில்லை. அதை சொல்லி தான் அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. ஏன்னா மேரேஜ் ஆனப்போ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டு என்னோடய தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டு விடலையா. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய சித்தியோட மேரேஜில் எடுத்தது அப்பா. அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணு ஆனப்போ என்னோடய பாட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்தது. ஸோ அது ரெண்டையும் தான் நான் மர்ஜ் பண்ணி அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்தேன். அவங்களுக்கு சின்ன வயசு ஃபோட்டோ வந்துட்டு வீட்டில் இல்லவே இல்லை. ஸோ அதனால் 2 பேரும் இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரேம் போட்டு கொடுத்தேன். ஸோ அதை பார்த்துட்டு அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. எப்படி இதெல்லாம் பண்ணேன்? அதில் செப்பரேட்டாக ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு அது ஃபுல் 2 பேர்தும் மர்ஜ் பண்ணி பண்ணேன். வாங்க கல்யாணத்துக்கு ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. ஓ இது கல்யாணம் ஆயிட்டுக்குமா இல்லை கல்யாணம் ஆகுது? கல்யாணம் ஆகும்போது ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. நீ போய் கட்டி பண்ணிரே இவங்களுக்கு எங்களுக்கு இவங்க. ஆமா ஹாப்பி மதர்ஸ் டே. சொல்லு. நீங்க சொல்லுப்பா 2 பேரா? அம்பார். 2 மதர்ஸும் சாப்பிடுறாங்க கேக். அவங்க ஊட்டுங்க, நீ ஊட்டு உங்க அம்மாவுக்குப்பா. நான் ஊட்டுறேன் 2 பேருக்கும். நீ ஊட்டு மானியா, நீ உங்க அம்மாவுக்கு ஊட்டு. என்ன கேக்குது? நல்லா இருக்கா செட்டு? இல்லை இல்லை கேக்க பிடிச்சா போட்டோ எனக்கு பிடிச்சே. அம்மாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சந்தோஷம் அவ்வளோ. ஏன்னா நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 வருஷம் கூட இந்த மாதிரி நான் வந்துட்டு செலிப்ரேட்டே பண்ணதில்லை. இந்த விஷயமே வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ தெரியாமல் தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணேன். அம்மாவை வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, எப்போமோ பண்ண ஏன் கூட தான் இருந்தேன், நீ வந்துட்டு எப்போ இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சர்ப்ரைஸ்னால் அப்படி தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா வந்துட்டு எதனால் எமோஷ்னல் ஆகுனாங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்து தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேரேஜ் ஆனப்போ என்னோடய அப்பாவோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோவை எடுக்க விடலையாம். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்தால் ஆயுஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க விடலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் அப்படி சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக அழுந்தது தான். ஸோ அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் வெட்டி எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்ருந்தோம். ஸோ பாப்பாங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா திரும்ப அந்த ஃபோட்டோவை பார்த்து அப்படியே அவங்களுக்கே தெரியல என்னடா இந்த மாதிரி பண்ணியிருக்கலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த ஃபோட்டோ வந்து எப்போல்லாம் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சாரீ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா நான் வந்துட்டு இதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாரீ வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ உங்களோட மதர்ஸ் டே எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.